அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கார்த்தேஜ் நகரில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது புனித அகுஸ்தினார் பல தவறுகளை செய்கிறார். தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறார். மனம் போன போக்கிலே அவருடைய வாழ்க்கை பயணம் செல்கிறது. சில பேர் கெட்டுப்போகிற இடமாக பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கூட மாறிவிடுகிறது. எல்லோரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மைத்தனங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஞானமுள்ள அறிவுள்ள நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிகின்ற உணர்வு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ போகிறோம். ஆனால் பல பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கும் இந்த பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் கூட காரணமாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகின்ற நிலை இருக்கிறது. நண்பர்களோடு சேர்ந்து சுற்றி திரிந்து கொண்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிதான் அந்த கார்த்தேஜ் என்கிற நகரில் இவர் கல்வி கற்றிருக்கும் போது பல தவறுகளை செய்திருக்கிறார் அகுஸ்தினார். சகோதர சகோதரிகளே, ஆனால் ஒரு தாயின் ஜெபமும் ஒரு ஆயரினுடைய அறிவுறுத்தலும் கடவுளுடைய இரக்கமாக மாறுகிறது. அந்த கடவுளின் இரக்கத்தினால் தவறுகளை செய்து கொண்டு ஊதாரித்தனமாக வாழ்ந்து மனம் போன போக்கிலே திரிந்து கொண்டிருந்த அகுஸ்தினுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, அவர் தனிமையில் இருந்தபோது எடுத்து வாசி என்கிற ஒரு குரல் அவருக்குள் ஒலித்தது. இதனால் இறை வார்த்தைகளை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. 387வது ஆண்டில் 33 வயதில் அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகிறார். அதன் பிறகு 390இல் குரு பட்டம் பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆயராகவே அவர் மாறுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆயரான பிறகு கடுமையான உழைப்பு, பல நூல்களை எழுதுகிறார். இறையியல், தத்துவியல் நூல்கள் கத்தோலிக்க திரு அவையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. இன்னும் கடவுளை மேலும் மேலும் அறிவதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவருடைய எழுத்துக்கள் மிக ஆழமான சிந்தனைகளை கொடுத்தது. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த தப்பறை கொள்கைகளை எல்லாம் அவர் சாடினார். அதை எதிர்த்து போராடினார். குறிப்பாக அவர் எழுதிய கன்ஃபெஷன்ஸ் என்கிற அந்த ஒப்புதல் வாக்குமூலம் நூல் சகோதர சகோதரிகளே ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தியது. ஆழமான சிந்தனைகளை வலியுறுத்தியது. இதன் வழியாக இன்று தாயாம் கத்தோலிக்க திரு அவை புனித அகுஸ்தினாரை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று தெரியாது. தலைவர் எந்த நேரத்தில் வருவார் என்று வாயில் காத்து கொண்டிருக்கிற காவலனுக்கு தெரியாது. ஆனால் அந்த வாயில் காத்து கொண்டிருக்கிற காவலன் தலைவர் எந்த நேரத்தில் வந்தாலும் கதவை திறந்து விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு மனிதரும் கூட இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்ள, அந்த விண்ணக பரிசை பெற்றுக்கொள்ள
எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை தூயதாக இருக்கின்ற போது, புனிதம் நிறைந்ததாக இருக்கும்போது, நன்மைகளை நாடி தேடுகிறவர்களாக நாம் வாழ்கிற போது, சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்திலிருந்து அன்பும் இரக்கமும் அமைதியும் ஊற்றெடுக்கிற போது நம் வாழ்க்கையும் கூட இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும். சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒருவனா? எனக்குள் இருக்கின்ற தீய குணங்கள் எப்படி என்னுடைய நன்மைகளை பாதிக்கிறது? எனக்குள் இருக்கின்ற தாறுமாறான தவறான பழக்க வழக்கத்தினால் எப்படி என் குடும்பத்திற்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை அது இழக்கச் செய்கிறது? சிந்தித்து பார்த்து இப்பேற்பட்ட தீமைகளிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, தாறுமாறான ஊதாரித்தனமான வாழ்க்கையிலிருந்து மனம் மாறி கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்ட புனித அகுஸ்தினாரை போல நாமும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு விண்ணக பரிசை பெற்று இந்த மண்ணுலகின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.